பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் இடம்பெறப்போவது வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் தலைப்பு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம். இந்த வழக்காடு மன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் சென்னிமலை கொமரப்பா செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் சென்னிமலை திருக்குறள் பேரவையின் தலைவருமான புலவர் பே. திருவள்ளுவர் ஐயா அவர்கள். இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கினை தொடுப்பவர் சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தின் இணைச் செயலரும் தம்மிரெட்டிபாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியரும் தலைமை ஆசிரியருமான திரு சோ. சந்திரசேகரன் அவர்கள். வழக்கை மறுப்பவர் சென்னிமலை மகாகவி பாரதி சிந்தனை பேரவையின் தலைவரும் முன்னாள் தமிழாசிரியருமான புலவர் ஆ. தண்டபாணி ஐயா அவர்கள். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. வழக்காடு மன்றம். இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, பாகம் 3. வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் 3வது குற்றச்சாட்டையும் மறுத்து நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை, இன்னும் எனக்கு வலுவாக 4வது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விரிவாக நான் இங்கே மன்றத்திலே வைக்கின்றேன் என்ற முனைப்போடு காத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. வாங்க, சொல்லுங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது 4வது குற்றச்சாட்டு அறிவியல் வளர்ச்சி மக்களின் பண்பாட்டு சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என்பதே. நாகரீகம் என்ற பெயரில் இன்று நாம் நிமிர்ந்து பார்க்கவே கூசும் வகையில் ஆடைகள் நிதல், இவையெல்லாம் அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு மேலை நாட்டிலிருந்து வந்ததாக தாங்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு தகப்பன் அல்லது சகோதரன் தனது சகோதரியையோ மகளையோ நேரில் நிமிர்ந்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் நாகரீக மோகத்தில் ஆடை அணிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இயற்கையான அழகை மறைத்து இன்று மேக்கப் என்று அதற்கென்று ஒரு தனியாக துறை, அதற்கென்று சில நிறுவனங்கள், அவர்கள் சுவரில் வண்ணமடிப்பதை பார்த்திருப்போம். அதே போல இவர்களில் உடல் முழுக்க வண்ணமடிப்பார்கள். வண்ணமடித்து நாம் நினைத்த நபர்தானா இவர் என்று கூட தெரியாது. அந்த அளவிற்கு வண்ணமயமாக்கி மேக்கப் என்று சொல்லக்கூடிய அதில் மூழ்கி கிடக்கிறார்கள். எங்கோ வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம் உறவுகளை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். உறவுகள் எவ்வளவு முக்கியமானது, தாய் தந்தையர் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அந்த பெற்ற தாய் தந்தையர் இறப்புக்கு கூட
இமெயிலில் அஞ்சலி செலுத்திவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற இதுவா நாகரிக வளர்ச்சி? இது நம்ம பண்பாட்டை சீரழிக்கின்ற செயல் அல்லவா? வீட்டில் உள்ளவர்களுக்கும் மரியாதை கிடையாது, விருந்துக்கு வந்தவருக்கும் மரியாதை கிடையாது. எந்த நேரமும் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி முன்னால் அந்த நேரத்தில் ஒரு உறவினர் வருகிறார். வந்த உறவினரை வா என்று கூட கேட்பதில்லை. வந்தவரை அப்படியே கைச்சாடை செய்து அமர வைக்கிறார்கள். வந்தவர் அவருக்கு மேல். அவர் வந்தவுடன், ஓ, இந்த நாடகம் முடிவதற்குள் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தேன், நல்ல வேளை இன்னும் முடியவில்லையே என்று சொல்லி அவரும் வந்த வேலையை மறந்துவிட்டு இருவரும் அமர்ந்து நாடகம் பார்க்கிறார்கள். 2 நாள் கழித்து தான் அவர் எதற்காக வந்தார் என்பதையே பிறகு இவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அதிலும் சமீபத்தில் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த போது அங்கு கண்ட காட்சி என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீதிபதி அவர்களே, நான் அந்த வீட்டிற்குள் சென்றேன். கதவு சாத்தப்பட்டிருந்தது. கதவை திறந்தவுடன் ஒரு சத்தம், வந்து விட்டான், அவனை அடி 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 என்று. உடனே நான் வந்த வேகத்தில் திரும்பி விட்டேன். பிறகு எனது உறவினர் உள்ளிருந்து வந்து, ஏன் செல்கிறீர்கள் அண்ணா, உள்ளே வாருங்கள் என்றார். இல்லை, யாரோ நான் பயந்து விட்டேன். இல்லை இல்லை, எனது மகன்தான் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று. பைத்தியக்காரன் போல் தன்னை போல் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்று பல வீடுகளில் நாம் காண்கிறோம். இதை எப்படி அறிவியல் வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வது? ஆசிரியரை மதிக்க தெரியாத ஒரு சமூகம் எந்த காலத்திலாவது உண்டா? ஆசிரியரை மதித்த சமூகம் எப்படி இருந்தது, மதிக்காத சமூகம் இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். நீதிபதி அவர்களே, எல்லாமே ஆன்லைன், அனைத்தும் ஆன்லைன். நீ ஏதாவது ஒரு பொருள் சொல்லி பாருங்க, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். எதை கேளு, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். அப்ப இங்கு சிறு தொழில்கள், எத்தனை சிறு தொழில்கள் அழிந்திருக்கிறது. சிறிய அளவில் கடை வைத்தவர்கள் எல்லாம் இன்று ஆன்லைன் தொழிலினால் அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை எப்படி வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வது? இன்னும் கொஞ்ச நாளில் கணவன் மனைவிகளை கூட ஆன்லைனில் புக் செய்யும் காலம் மிக விரைவில் வந்தால் ஆச்சரியப்பட முடியாது. நீதிபதி அவர்களே, நாகரீகம் என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு. ஆனால் நாகரீகம் என்ற பெயரில் பண்பாட்டை சீரழிக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையான விஷயம். எனவே அறிவியல் வளர்ச்சி மக்களின் பண்பாட்டு சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என எனது 4வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் ஆணித்தரமாக மிக நல்ல ஒரு பதிவினை தன்னுடைய 4வது குற்றச்சாட்டாக நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இது பார்த்தால் இதுவும் சரியெனத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் கூட வாதிடுவதற்காக எதிர்க்கட்சியினுடைய சார்பில் எதிரணி வழக்கறிஞர் காத்திருக்கின்றனால தண்டபாணி அவர்களை இதை மறுப்பதற்காக நான் அழைக்கின்றேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த குற்றச்சாட்டும் மிக சாதாரண ஒரு குற்றச்சாட்டு தான். மக்களுடைய வாழ்விற்கு பண்பாட்டு சீரழிவிற்கு பெரிதும் காரணமாக அமைகிறது என்று அறிவியல் வளர்ச்சியை பற்றி சொல்கிறார்கள். நம்முடைய எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய இலக்கண நூல் சொல்லுகிற நன்னூல் சொல்லுகிறது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலு அல என்று சொல்லுகிறார். குற்றமல்ல, வளர்ச்சி என்பது குற்றமல்ல. அந்த கற்காலத்தில் இருந்ததை போல இன்று இருக்கிறோம் என்று நிற்கிறாரா எதிரணி வழக்கறிஞருக்கு? அப்படி ஒரு ஆசை இருக்கும் போது தெரிகிறது. கற்காலத்திலே மனிதன் ஆடை அணிந்து கொண்டான், இலைகளையும் தடைகளையும் தன்னுடைய ஆடையாக அணிந்து கொண்டான், தோல் ஆடைகளை அணிந்து கொண்டான். இன்று தோல் ஆடை அணிந்து கொள்வார் அவர், இலைதலைகளை தன்னுடைய ஆடையாக அணிந்து கொள்வாரா? வளர்ச்சி என்ற வகையிலே வந்து கொண்டிருக்கிறது. சிலவற்று சில குழந்தைகள் ஆசையோடு போட்டிருப்பார்கள். இவர் அதை ஏன் பார்க்க என்று எனக்கு புரியவில்லை. அன்று ஒவ்வொருவரும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் செய்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். வணிக நிமித்தமாக வெளிநாடு செல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ஆடைகளை பார்க்கிறார்கள். ஒன்றை பார்த்தால் அது சில பேர் ஆசைப்படுவது உண்டு. அதை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அது சில சமயத்துக்கு அதாவது வித்தியாசமாக அவசியம் சொல்லிப்பாரு இருக்கவே இன்னும் தெரியவில்லை. இருந்தாலும் அதுவல்ல அவருடைய நோக்கம். அவர்கள் வெளிநாடு சென்றார்கள், பார்த்தார்கள், அதை போல ஒன்று இருக்கட்டுமே என்பதற்காக ஆசைக்காக வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் அது. அடுத்து சொன்னார்கள், இயற்கை அழகை மறைத்து விட்டு வண்ணம் பூசு போல. சில பேர் தன் உடற்குறையை மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அது. ஏதோ ஒரு சில பேர் ஆசை காரணமாக தாங்களும் செய்திருப்பார். அழகானவர்கள் தாங்களும் செய்து கொண்டுட்டார், அவர்கள் செய்தார்கள் என்பது ஒரு சில பேர் செய்திருக்கிறார். தன்னுடைய குறையை மறைப்பதற்காக வண்ணம் பூசுகின்ற பழக்கம் இருந்தது. தன்னுடைய குறை மற்றவர்கள் தெரியக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக செய்தார்கள். அதை ஒரு சிலர் பின்பற்றி இருக்கலாம். ஆனால் அது அவர்களுடைய தவறே தவிர இது எப்படி பண்பாட்டு சீரழிவு என்று தெரியவில்லை.
அறிவியல் வளர்ச்சியினால அதை போல அந்த பண்பாடு கெடும் என்பது இல்லை. அவரே சொல்லிட்டார், பண்பாடு வேறு நாகரிகம் வேறு என்று சொன்னார்கள். ஆம், பண்பாடு எப்பொழுதும் அழியாது, உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தமிழர்கள் உலகெங்கும் எங்கு போனாலும் சரி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கங்கே அந்த சில உடைகள் மாறி இருக்கும். காலத்திற்கேற்றவாறு, நாட்டிற்கேற்றவாறு, தன்னுடைய வணிகத்திற்கு ஏற்றவாறு, தன்னுடைய படிப்புக்கு ஏற்றவாறு உடை அணிந்திருப்பார். இப்போ எல்லோரும் சீருடை இருக்கிறது. ஐயா சொல்ல இப்போ வித்தியாசமாக இருக்கிறது. ஆசிரியருக்கு தனியாக சீருடை இருக்கிறது, மாணவர்களுக்கு தனியாக சீருடை இருக்கிறது, வழக்கறிஞருக்கு தனியாக சீருடை இருக்கிறது, நீதிபதிக்கு தனியாக சீருடை இருக்கிறது. ஏன் நம் அமைச்சர்களுக்கு எல்லோரையும் பார்த்தா வெள்ளை வெள்ளையரென்று சரியாக வருகிறார். அது என்ன குற்றம் என்றாரே எனக்கு புரியவில்லை. ஆகையினால அதெல்லாம் நம்முடைய உள்ளம் சார்ந்த ஒன்று. பண்பாடு என்பது உள்ளம் சார்ந்ததை தவிர அது உடை சார்ந்ததல்ல. மேல் உடையை பார்த்து நாம் பண்பாடு மாறிவிட்டது என்று கூறுவது சரியாக இல்லை. அடுத்து எல்லாமே ஆசிரியர் மதிக்காத சமுதாயம் சொன்னார். ஆசிரியர் மதிக்காத சமுதாயம் அறிவியலுக்கு எப்படி அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆசிரியர் மதிக்காததற்கு சம்பந்தமே இல்லை. மொட்டத்தை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டிருக்கார். அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆசிரியர் மதிக்காமல் இருப்பார்கள், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மதிக்காமல் இருக்கிறார்களா? இன்று எத்தனை பெரிய ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் இருக்கிறது. மாணவர்களிடம் எவ்வளவு பண்பாடு இருக்கிறார்கள், தான் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மதிப்போடு தான் இருக்கிறார்கள். பொய்யான குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பெற்ற தாய் தந்தையருக்கு கூட இமெயில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஏதோ மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறார். கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் நடமாட முடியாத நிலை இருந்தது. ஒரு மகன் அமெரிக்காவில் இருந்தான். இங்கே தாய் தந்தையர் இறந்திருப்பார்கள். அவருக்கு என்ன செய்ய முடியும்? அங்கிருந்து வருவதற்கு வழியே இல்லை. ஒருவர் உள்ள ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து வர முடியவில்லை. தன் தாய் தந்தையரை பார்க்க முடியவில்லை, அக்கா தங்கச்சி பார்க்க முடியவில்லை, உறவுகளை பார்க்க முடியாமல் ஏறத்தால் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முடங்கி கிடக்கிறார். உள்ளத்தால் முடப்பட்டு கிடக்கிறவர்களை போய் இவர் சாதாரண இமெயில் அஞ்சலி செலுத்த சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. ஆகையினால எந்த வகையில் பார்த்தாலும் சரி, இவருடைய குற்றச்சாட்டு சரியானது அல்ல என்ற வாதத்தை சொல்லி இவருடைய 4வது குற்றச்சாட்டையும் மறுக்கிறேன். வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் 4வது குற்றச்சாட்டை தன்னுடைய ஆழமான கருத்தின் வழி மறுத்திருக்கின்றார். நிறைவாக 5வது குற்றச்சாட்டுக்குரிய சரியான விளக்கத்தை தருவதற்கு நான் கட்டளையிடுகின்றேன் சந்திரசேகரன் அவர்களுக்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, மீண்டும் நீதிமன்றத்தை வணங்கி, போர் ஆயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என எனது 5வது குற்றச்சாட்டை இந்த அவையில் ஆதாரத்துடன் வைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜப்பான் நாகசாகி, ஹிரோஷிமா என்ற 2 நகரங்களை இழந்து அந்த நாடே நிலைகுலைந்து போனது. அந்த காலங்களில் அப்போதைய அரசுகள் ஒன்று கூடி இனிமேல் அணுகுண்டு தயாரிப்பதில்லை என்ற முடிவினை எடுத்தார்கள். ஆனால் இன்று நடப்பதென்ன? ஒவ்வொரு நாடும் எத்தனை அணுகுண்டுகள் வைத்திருக்கிறது என்பதே தெரியவில்லை. கேட்டால் பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசுகளிடம் இருப்பதை விட தீவிரவாதிகளிடமே அதிக அணுகுண்டுகள் உள்ளது நாம் அனைவருக்கும் தெரியும். அருகில் இருப்பவனையே யார் என்று தெரியவில்லை என்று ஏற்கனவே நான் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் என்று சொல்கிறார்கள். இங்கு இருப்பவனையே நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று தெரியாத போது கண்டம் விட்டு கண்டம் சென்று அங்கு யாரை அழிக்கப் போகிறது? அங்கும் இதே அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் அல்லவா அழிக்கப் போகிறது. இப்படி ஒரு அறிவியல் வளர்ச்சி நமக்கு தேவையா? அது மட்டுமல்ல, அணு ஆயுதம் மட்டுமே ஆயுதம் அல்ல. இன்று பயோவார் என்று சொல்லக்கூடிய அளவில், ஏன் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த கொரோனா கூட ஒரு நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. எதற்குமே ஆடாத அமெரிக்கா கூட ஆட்டம் கண்டுவிட்டதே, நாம் கண்ணார கண்டதுதானே. இப்படி மனித இனத்தை அழிக்கும் ஒரு முயற்சியில் அல்லவா இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் போய்கொண்டிருக்கிறது. நாடு பிடிக்கும் பேராசையால் மனித நேயமே மறந்து போகச் செய்த இந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு தேவையா? எனவேதான் போராயுதங்கள் மக்கள் வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கிறது என எனது 5வது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்தில் வைக்கிறேன். வழக்கறிஞர் சந்திரசேகரன் 5வது குற்றச்சாட்டை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று மறுப்பதற்காக எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன்.
மாண்புமிகு நீதிபதி அவர்களே, காதலும் வீரமும் நம்முடைய மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உடன் பிறந்தவை. காதல் எப்படி முக்கியமோ வீரமும் முக்கியம்தான். வீரத்தை காட்டுகின்ற இடம் போர் நடக்கின்ற இடமாக இருக்கும். போரை அந்த காலத்திலிருந்து மனிதர்கள் செய்தார்கள். இந்த அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு போர் ஏற்பட்டது. மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே அந்த போர் இருக்கிறது. ஆகையினாலே அறிவியல் வளர்ச்சி தான் போருக்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாடு அழிந்தது என்று சொன்னார்கள். ஆம், ஆனால் அதே ஜப்பான் தான் அதே அறிவியல் வளர்ச்சியினால் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது, தொழில் வளர்ச்சியிலே இருக்கிறது. ஆகையினால அறிவியல் வளர்ச்சியினாலே அழிந்ததை கூட உருவாக்க முடியும் என்பதை மிக அருமையாக அவர்களே நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்தது, அணுகுண்டுகள் அரசியல் இருப்பதை காட்டிலும் தீவிரவாதிகளிடம் அதிகமாக இருக்கிறது சொன்னார்கள். யார் தீவிரவாதிகள்? ஒரே ஒரு சின்ன சிந்தனைக்காக சொல்கிறேன். எவன் ஒருவன் இந்த நாட்டின் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ, அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்கிறானோ, கிடைக்காத போது உள்ளம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது. எல்லோரும் கிடைக்கவில்லையே, ஒரு சிலர் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுவும் தீவிரமான முறையிலே சிந்தித்து சொல்லி அதன் பிறகு அவர்கள் கேட்காத போதுதான் இந்த ஏழைகளுக்கு அது கிடைக்கவில்லையே என்ற ஒரு உள்ளுணர்வு தான் தீவிரவாதமாக உருவெடுத்தது. அது கொஞ்சம் வளர்ந்திருந்தது. அடுத்தது, கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகள் அப்பாவி மக்களை அதிகம் பாதிக்கிறது சொன்னார். கண்டம் விட்டு கண்டம் வாகின்ற ஏவுகணைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதை அனுப்ப முடியுமா? முடியவே முடியாது. ஒரு இடத்தில் புறப்பட்டால் அடுத்த வினாடியில் புறப்பட்ட அந்த அணு ஏவுகணையை தடுத்து நிற்கின்ற ஆற்றல் எல்லா நாடுகளும் இருக்கிறது. ஆகையினால் அது புறப்பட முடியாது. அது எதிர்காலத்தில் நடக்காது. அடுத்ததாக, அணு ஆயுதம் மட்டுமல்ல, பயோவார் சொல்லக்கூடிய நோய்க்கிருமிகளை பரப்புகிறார்கள். ஏதோ ஒரு நாடு பரப்பியதாக ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்தின் அடிப்படை நீதிமன்றத்தில் பேசவே கூடாது. இது ஒரு சந்தேகம். அப்படியே அனுப்பினாலும் கூட அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் அறிவியல் விஞ்ஞானியிடம் இருக்கிறது. நீ எத்தனை நாடுகள் என்ன செய்து சதி செய்தாலும் கூட, எத்தனை வகையான நோய்க்கிருமி அனுப்பினாலும் கூட அவற்றை வெல்லுகின்ற ஆற்றல் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு உண்டு. அந்த விஞ்ஞானம் உலகத்தை கண்டிப்பாக பாதுகாக்குமே தவிர இவர் சொல்வதை போல போராயுதங்கள் இந்த உலகத்தை அடைக்கும் என்று கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, நாடு பிடிக்கும் பேராசையால் மனித நேயமே மறந்து போச்சு. போர்க்களத்தில் நின்று கொண்டு இப்படி பேசக்கூடாது. போர்க்களம் என்று சொன்னால் வீரத்தை காட்டுகின்ற இடம். அங்கே மனிதன் தன்னுடைய வீரத்தை காட்டி மார்பிலே வேலை ஏற்றுக்கொண்டு இறந்து வீர சுவர்க்கம் புகுந்ததாக நம்முடைய தமிழ் நூல்கள்லாம் கூறுகின்றன. அது ஒரு வீரச் செயல். அங்கே போய் இறப்பதை பற்றி பேசக்கூடாது. போர் என்பது நம்முடைய தமிழ் மன்னர்கள்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டை காக்க வீட்டுக்கு வரால் வருக என்று பறையறைந்து போருக்கு அழைத்த காலங்கள் அன்று என்பது இன்றும் இருக்கிறது. நம்முடைய வீரர்கள்லாம் எல்லா இடத்திலும் சென்று உயரிய துச்சமன மதித்து அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையினால அந்த ஒரு பெரிய வீரத்தை மக்கள் எல்லாம் பாராட்டுகின்ற ஒன்றை இவர் குறைவாக மதிப்பிடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியதாக தெரியவில்லை. அடுத்ததாக, அணுகுண்டுகள் அரசிடம் இருப்பதை போல சொன்னார்கள். அணுகுண்டுகள் இருப்பதை முதலில் சொல்லியிருக்கிறார்கள். அணுகுண்டுகள் இருப்பதை பற்றியுள்ள மக்கள் மனம் இன்று எவ்வளவு பெரிய அணுகுண்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டும். ஏனென்றால் அதை தடுக்கின்ற வகை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையினால இந்த போராயுதங்கள் மக்களுடைய வழக்கை எந்த காலத்திலும் சீரழிக்க என்று கூறி அவருடைய 5வது குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறேன். நன்றி. அருமையானதொரு சிந்தனைக்குரிய வழக்காடு மன்றத்திலே வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்களும் எதிர்க்கட்சி வழக்கறிஞர் தண்டபாணி அவர்களும் வலுவான காரணத்தை தொடுத்தும் மறுத்தும் பதிவு செய்திருக்கின்றனர். செய்திகளை சொல்லுவதற்கு முன்னதாக அந்த செய்தியை சொல்லுவதனுடைய நோக்கம் என்பதை சற்று ஆராய வேண்டும். நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நல்ல கருத்தை மக்களுடைய மனதிலே பதிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கருத்து கோர்வையாக 2 வழக்கறிஞர்களும் ஆழமான சிந்தனையிலே நல்ல செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு வலுவான கருத்து, பழமையான கருத்து,
புதுமையான கருத்து. இரண்டும் இணைக்கப்பட்ட நிலையிலே இந்த வானொலி நேயர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியத்தின் காரணமாக தான் இந்த பதிவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக தொகுப்பாக சொல்லுகின்ற பொழுது, வழக்கறிஞர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கைபேசியினுடைய உறவு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னாங்க. பயன்பாடு கெடுதல் என்பதற்கெல்லாம் ஆணித்தரமான வலுவான காரணங்கள் எல்லாம் பதிவு செய்துட்டு போனாங்க. மறுப்பு சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, அது தவறான குற்றச்சாட்டு என்று சொல்லி இந்த பாஸ்வேர்டு என்பதற்கு ஒரு அருமையான வியாக்கியானம் சொன்னாங்க. பாஸ்வேர்டு என்பது ஒன்றுமில்லை, ஒரு நுழைவதற்கான ஒரு அனுமதி, அவ்வளோதான். அதனால் அது ஒரு மிகப்பெரிய தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. யூடியூப் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு மிக பயனுள்ள கருவி என்று நம்முடைய மறுத்த வழக்கறிஞர் புலவர் தண்டபாணி அவர்கள் நல்ல அருமையாக சொன்னாங்க. இதேபோல் இந்த விளையாடுதல் என்பது அதில் இன்னைக்கு களத்திலே விளையாடுகின்ற வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இந்த குழந்தைகள் எல்லாமே இந்த கணினிங்கிற ஒரு நிலை விளையாடி தன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஆழமான செய்தி. இன்னைக்கு அவர்கள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவங்களும் உயர்ந்த பதவியில் இருக்கவங்க கூட குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இந்த வேலையத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கணினியில் விளையாட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டு உள்ளுக்குள்ளே பச்சையாக சொன்னால் ரம்மி சீட்டு விளையாட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அலுவலகத்தில் அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக பொருளை இழந்தவர்களும் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம அந்த மக்கள் மத்தியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இது. இரண்டாவதாக சொல்லுகின்ற பொழுது குற்றச்சாட்டில் நோய் பரவி வருகிறது என்றெல்லாம் சொன்னாங்க. பாமரனால் வாங்க முடியவில்லை என்று மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு செய்தியை சொன்னாங்க. அதற்கு சொல்லுகின்ற பொழுது இந்த இதயமாற்று அறுவை, சிறுநீரக அறுவை சிகிச்சை இதெல்லாம் எளியவர்களுக்கு கிடைப்பதில்லை, வசதி படைத்தவர்களுக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொன்னாங்க. குற்றத்தை மறுக்கின்ற பொழுது அப்படியெல்லாம் இல்லை, இது மருத்துவத்துறை நல்லதுக்கு தான் பயன்படுகிறது என்று தன்னுடைய கருத்தாக செய்தார். கொரோனாவை பற்றி ரெண்டு பேருமே பேசும்போது அழகாக சொன்னாங்க. இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய தீ நுண்மை பரவியது உண்மை, பரவியது உண்மை என்பதை விட பரப்பப்பட்டது உண்மை. சுயநலப் போக்கின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நாடு தன்னுடைய சுயநலப் போக்கின் காரணமாக செய்யக்கூடாத ஒரு குற்றச்சாட்டை செய்து உலக நாடுகள் முழுதும் காரி துப்புகின்ற ஒரு வேலை செய்திருக்கிறது உண்மை. ஆனாலும் கூட அதன் விளைவாக அப்பாவிகள், குழந்தைகள், முதியவர்கள் ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே வேடிக்கை, உயிரிழந்தது மட்டுமல்ல, உயிருக்கு போராடிய, உயிரை காப்பாற்றுவதற்கு போராடிய மருத்துவர்கள் மாய்ந்திருக்கின்றனர் என்பது புள்ளிவிவரம். புள்ளிவிவரப்படி சொல்லுகின்ற பொழுது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய விகிதாச்சாரத்தை விட காப்பாற்றுவதற்காக போன மருத்துவர்களுடைய சாவு அதிகம் என்பது சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பதிவுக்காக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நம்முடைய சிந்தனைக்கு இந்த நீதிமன்றம் வைக்கிறது. மூன்றாவது குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று, இந்த பெரிய திரை, சின்ன திரை இதெல்லாம் மக்கள் மனதிலே நேரத்தை பொழுதுபோக்குவதற்கு, நல்ல பொழுதை கழிப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்று, கருவியாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு காலத்தில் சமுதாய மாற்றத்தை தந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பாடல் மூலமாகவும் நடிப்பு மூலமாகவும் வசனம் மூலமாக சொன்னதெல்லாம் போய் இன்னைக்கு பெரும் காசுக்காக அவர்கள் சொல்லக்கூடாததை சொல்லி, காட்டக்கூடாதெல்லாம் காட்டி, பாடக்கூடாதெல்லாம் பாட்டி அருவருப்பான செய்திகளை சொல்லுகின்றார்கள் என்று நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன் சொன்னார். அதற்கு மறுப்பாக அப்படி எல்லாம் இல்லை, எல்லாமே அப்படி இல்லை என்று சொல்லி இலைமறை காய்மறையாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய வாதத்தில் சொன்னார். சொல்லுகின்ற பொழுது நல்ல பதிவினை எதிர்க்கட்சி வழக்கறிஞர் சொன்னார். திரைப்படங்கள் இன்னைக்கு நல்ல வரவில்லை என்று சொன்னால் விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உருவமே தெரிவதில்லை, சிவாஜி யார் என்று தெரிவதில்லை, கப்பலோட்டிய தமிழன் யார் என்று தெரிவதில்லை. உண்மையான செய்தி. காமராசருடைய வரலாறு படித்திருக்கின்றோம், ஆனால் அந்த காமராசருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, தியாகி குமரன், கொடிகாத்த தியாகி குமரன் வாழ்க்கையை படித்திருக்கிறோம். ஆனால் படத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு கதாபாத்திரமாக பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் மனதில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், நாட்டுக்காக எப்படியெல்லாம் இருந்தார்கள், தானும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. தேசிய தலைவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீக செய்திகள் நிறைய கொடுத்திருக்கிறது.
பெரிய புராணத்தினுடைய பாத்திரங்கள், திருவாசகம், அதுபோல நம்முடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய காட்சிகள் எல்லாமே இயேசுநாதருடைய காவியத்தில் வரக்கூடிய பகுதி. ஆக ஆன்மீகத்துறையில இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை, நல்ல காட்சிகளை எல்லாம் படமாக்கி மக்கள் மத்தியில போட்டு காட்ட ஒரு சேவை செய்தது என்பதெல்லாம் ஒரு மறுக்க முடியாத ஒரு செய்தி தான். இளைஞருடைய பதிவுக்காக இவற்றையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறோம். அடுத்து சொல்லுகின்ற பொழுது ஆடை அணிகளில் பற்றி சொன்னாங்க. ஆடை அணிகள் தான் நம்ம கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு விதமான ஒரு தன்மை இருக்கிறது. பட தயாரிப்பாளர்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, நாங்கள் அதெல்லாம் நாங்களா பண்ணல, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் எடுத்து போடுறோம் என்று அவர்கள் ஒரு சப்பை கட்டு கட்டுகிறார்கள். மக்களை கேட்கிறோன்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறி அப்படின்னு சொன்னா, இல்ல திரைப்படத்தில் அந்த நடிகர் வராரு, அந்த நடிகை வராரு, அதனால தான் நான் போறேன் அப்படிங்கிற ஒரு மாயை ரெண்டு பக்கம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட இது முற்றிலும் களையப்பட வேண்டிய ஒன்று. பண்பாட்டு சிதைவு ஏற்படுகிறதுன்னு சொன்னா கண்டிப்பாக ஏற்படுகிறது. கலாச்சாரம், நாகரிகம் என்ற பெயரில் நாகரிகத்தினுடைய வளர்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை கண்டிப்பாக அவர்கள் வளர்த்து கொண்டு மாறாக என்ன செய்கிறார்களா, பண்பாட்டை குழி தோண்டி புதைக்கின்றார்கள் என்ற கருத்தை நம்முடைய வழக்கறிஞர் தண்டபாணி அவர்கள் ஆணித்தரமாக சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆயுதங்களை பற்றி ரெண்டு பேருமே சொன்னாங்க. போர் ஆயுதங்கள் மக்களை சீரழிக்கின்றன. பழைய காலத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஏன்னா இன்னைக்கு 2ஆம் உலக போரிலிருந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாடு அதில் அடி வாங்கி இன்னும் அந்த புண்ணிய பூமியிலே புல் விளைவதற்கு வாய்ப்பில்லை, குறைப்பிரசவங்கள் தொடர்கின்றன என்பதெல்லாம் வரலாற்று நிகழ்வு, மருத்துவ கூறு. அப்படியெல்லாம் பாதிப்பு இந்த 2ஆம் உலக போரில் நிறவெறி, சாதி வெறி, நாட்டு வெறி இருந்த காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. காதல் வீரத்தை ரொம்ப மென்மையாக சொன்னாங்க. காதல் வீரம்ங்கிறது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்த குழந்தைகள். காதலும் வீரமும், காதல் ஏற்பட்டால் கண்டிப்பாக வீரம் வரும், வீரம் இருக்கிற இடத்துல காதல் நிலைக்கும். இது சங்க காலத்தில் மட்டுமல்ல இன்று வரை இருக்கக்கூடிய ஒன்று என்பதெல்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி சொல்லி இருக்கிற இந்த செய்திகளை யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா, திருப்ப திருப்ப சொல்லக்கூடியதெல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையினருக்கு போக வேண்டும் என்பதுதான். அதில் பார்க்கின்ற பொழுது இந்த நீதி வழங்குவது என்பது அப்படின்னு சொன்னா அது ஒரு இலக்கணம். அவங்க ரெண்டு பேர் தன்னுடைய கருத்தை பதிவு வச்சாருங்க. ஆனால் நீதியினை சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக யாரேனும் ஒரு பக்கம் பாதிக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். அந்த நீதிக்குரிய இலக்கணமாக சொல்லுகின்ற பொழுதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி என்று சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம நாடு சாதாரணமான நாடு அல்ல. நீதியை வழங்குவதற்கென்றே, நீதியை நிலைநாட்டுவதற்கென்றே உலக அளவில் போற்றக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. சிவி சக்கரவர்த்தியை போன்றவர்கள் இல்லை, மனுநீதி சோழன் வாழ்ந்த பரம்பரை, எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட நாட்டிலே ஒரு நல்ல தீர்ப்பினை சொல்வதற்காக ஒரு வாய்ப்பு நீதிபதி என்ற முறையிலே தந்திருக்கின்றார்கள். மேலாக கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு மட்டுமல்ல, சாலமன் ஒரு அருமையான மன்னர், அவருடைய காலத்தில் வழங்கிய நீதி அனைவரும் ஒரு அறிந்த ஒன்றுதான். ஒரு குழந்தைக்காக 2 தாய் போராடுகின்றார்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக, உண்மை தாயை கண்டுபிடிப்பதற்காக சாலமன் செய்த ஒரு புத்திசாலித்தனமான செயல் நம்ம பார்த்திருப்போம். ஒரு குழந்தை தானே, பரவாயில்ல 2 பேரும் கேட்கறியா, 2 துண்டா வெட்டி ஆளுக்கு ஒண்ணா கொடுத்துரு, தீர்ப்பு வழங்கிட்டாரு. எதற்காக? அப்படி சொன்ன உடனே ஒரு தாய் கதறுகின்றாள், ஐயோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி. அப்ப கதறுகின்ற தாய் அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லுகின்ற மாற்றாந்தைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இந்த தாய் கதறுகிறாள். தன்னுடைய அறிவு நுட்பத்தின் காரணமாக கண்ட சாலமன் கதறுகின்ற தாய் தான் பெற்றவள், அந்த குழந்தையை அவரிடம் ஒப்படைங்க என்று சொல்லி அறிவு நுட்பத்தினால சொன்னான் என்பதெல்லாம் வரலாறு. அப்படிப்பட்ட நீதியெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில இங்க நம்முடைய மனிதர் அப்படின்னு சொன்னா வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த அறிவியல் வளர்ச்சி என்னவெல்லாம் சொல்றோம், நம்ம மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 2 கருத்தை நாம் இங்கே நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. மனிதனுடைய சராசரி வயது கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது. எதனால? அறிவியலுடைய வளர்ச்சி, அறிவியலோடு சேர்ந்தது மருத்துவம். வாழும் காலம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. அது நம்முடைய ஆறறிவுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் அதே போல. என்ன காரணம்? ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான உணவு வகை,
ஆரோக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு கிடைப்பது அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணினியை பற்றி சொன்னார்கள், 2 1 மைனஸ் பிளஸ் 2 1 சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போமே. இன்னைக்கு மூச்சுக்காற்று எப்படி ஒரு மனிதனுக்கு தேவையோ அதே போல கணினியினுடைய பயன்பாடு தேவை. கணினிக்கு அடுத்த வளர்ச்சி தானே ரோபோட், இயந்திர மனிதன். அப்போ இயந்திர மனிதன் சொன்னதை செய்வான். இன்னைக்கு எல்லா இடங்களும் வந்தாச்சு. எப்படி தொழிலாளர்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தை என்ன சொன்னா வேலையாட்களை குறைப்பதற்கு இன்னைக்கு நவீன இயந்திரங்கள் வந்துருச்சோ அதே போல வேலையாட்களை வெட்டி தள்ளுவதற்கென்று ரோபோட் வந்துருச்சு என்று கூட சொல்லுவோம். ஆனால் இந்த கணினி என்பது வேற என்ன, கணினியில கிடைக்காத ஒன்று உண்டா? யோசித்து பார்ப்பவே இல்லை. இலக்கியம் என்பதை அடிச்சிட்டு சிலப்பதிகாரம் என்று அடித்த சிலப்பதிகாரத்துடைய தொடர்பாக என்னென்ன இலக்கிய செய்திகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க உணவு வகை பற்றி அடிங்க, உணவாக கொட்டும். ஆக கணினி என்பது சாதாரணமானது அல்ல. மனிதன் என்று சொன்னால் கேட்டதை கொடுப்பது என்பது ஒன்று, நினைத்ததை கொடுப்பது என்பது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய எங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அது என்ன செய்யுதுன்னா கேட்டதை மட்டும் கொடுக்கும். கற்பகத்தரு என்று சொல்லக்கூடிய மரம், அந்த மரத்தினுடைய நிழல்ல அமர்ந்து என்ன மனசை நினைக்கிறோமோ அது கொடுக்கும் என்று சொல்லுவார்கள். இப்போ கணினி என்பது சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறோமோ அதை தருகிறது. ஆனால் கணினியால முடியாத ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா சுய சிந்தனை இல்லை, அதுவாக சிந்திக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் இருந்த காரணத்தினால உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது. உலகம் இன்று உள்ளங்கையிலே. இன்று நம்முடைய மாணவனோ நம்முடைய மகனோ மகளோ இங்கு இருக்கிறான், வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றான், நல்லது கெட்டதெல்லாம் அங்க பார்க்கிறான். உள்ளங்கையிலே உலகம் வந்து விட்டது என்பது உண்மை. இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்று சொல்லுகின்றான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் பெருசா அப்படியெல்லாம் சொல்றா கிடையாது. கொய்யா பிஞ்சு மனிதா நீ அதுல சிற்றெரும்பு என்று சொல்லுகின்ற அளவு அந்த வாழ்க்கையை சுருக்கி கொடுத்த ஒன்று இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. உடல் கோளாறு பத்தி எல்லாம் சொன்னாங்க, உண்மை. உடல் கோளாறு வந்ததெல்லாம் மருத்துவம். ஆமா, மருத்துவ குறிப்பு நிறைய இருக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். மருத்துவர் தான் சொன்னவர் தான். 3000 ஆண்டுகளுக்கு மேல சொல்லி வச்சாச்சு நிறைய. ஆனாலும் நடைமுறையில் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்ததனுடைய விளைவாக மனசாட்சிப்படி ஏற்றுக்கணும். ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாளி, அவருக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணன, அவரால் அமெரிக்காவோ அல்ல லண்டனுக்கோ போக முடியல. ஆனால் இங்கிருந்து கொண்டு லண்டனில் இருக்கக்கூடிய மருத்துவர் அவர் சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் இயங்குகிறார், அந்த நோயாளி குணமாகி போகிறார். அந்த காட்சியிலே 2 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடியது, மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ், உடல் எல்லாமே இழந்த நிலை, உறுப்புகள் மட்டும் தானம் வேணும். எத்தனை பேர் திரைப்படத்துல தான் பார்த்தோம்னு இல்லை, நடைமுறையில கோவையில் இருக்கக்கூடிய ஒன்று இதையும் எடுத்து அது நேரா சென்னைக்கு போகிறது, கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வருகிறது. அவ்வளவு என்ன, அந்த மருத்துவ சாதனங்கள், மருத்துவ சாதனத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகள், விமானம், இவ்வளவு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிகளை நம்ம மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுன்னு சொல்றோம். 1928 அலெக்சாண்டர் பிளமிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மகராசன் கண்டுபிடித்ததுதான் பென்சிலின் கண்டுபிடிப்பு. அந்த பென்சிலின் கண்டுபிடிப்பு மூலமாகத்தான் இன்னைக்கு ஆன்டிபயாட்டிக்காக பல நோய்களுக்குரிய மருந்தாக அது பயன்படுத்தப்படுகிறது. அது சாதாரண ஒரு நல்ல அந்த தனி மனிதனுடைய உழைப்பு, அவருடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றி இருக்கிறது. டிஎன்ஏ என்று சொல்லுகின்றோம். டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய பரிசோதனை 1869 பிரெட்டரிக் மிஷர் என்று சொல்லக்கூடியவர் என்ன கண்டுபிடிச்சாங்க? நோய் என்னன்னு தெரியும், நோயினை போக்குவதற்கு காரணம் தெரியுமா? இல்ல, நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒன்று அந்த டிஎன்ஏ பரிசோதனை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இயற்கையாக பெய்யக்கூடிய மழை, இயற்கையாக வரக்கூடிய எரிமலை, கடல் கொந்தளிப்பு, அதனால் நம்முடைய மனிதகுல நாசம், எல்லாவற்றையுமே முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் எது அப்படின்னு சொன்னா இன்றைய வானளாவிய உலகெங்கும் பரவிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பதிலே மாற்றமில்லை. குளிர்சாதன பெட்டின்னு சொல்லுகின்றோம்,
நம்மளாம் நினைக்கக்கூடிய காய்கறி வைக்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, கெடாமல் இருக்கக்கூடிய மருந்தினை பக்குவமாக வைப்பதற்கு அது உதவுகிறது. அப்போ மருந்தினை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய கருவி அது இருக்குது. நிறைய சொல்கிறோம். இறந்த உடல் வெளியிலிருந்து வரல, ஒரு 2 நாள் தாங்கன்னு வைக்கிறோம். ஆக இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இதே போல் அதிநவீன கருவிகள், போக்குவரத்து வசதிகள், தொடர்வண்டி, விமானம், கப்பல், எல்லாவற்றிற்கு மேலே ஏவுகணை. 2 பேருமே அதுக்கு ஏவுகணை, 2 வழக்கறிஞர்களுக்காக சொல்கிறேன். அது ஏவுகணையினுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாடு செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஏவுகணை அனுப்பி அங்கே குடிநீர் ஆதாரம் இருக்கிறது, மக்கள் வாழ முடியும் என்று கண்டுபிடிச்சாங்க. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு ஆட்கள் அனுப்பலாம், குடியேறுவதற்கு டிக்கெட் எனக்கு போடுன்னு சொல்லி பெயர் பதிவு பண்ணும் இருக்கிறேன், நான் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு சுற்றுலா தலை மாதிரி ஆகி போயிடுச்சு. இவ்வளவு என்ன, பல 1000 கோடி செலவு செய்து கண்டுபிடித்ததனுடைய விளைவுகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. யூடியூப் பற்றி சொன்னாங்க. யூடியூப் போல கல்விக்கு உதவக்கூடிய ஒன்று எதுவுமே இல்லை. நம்ம ஏன் கெட்டதை பார்க்கணும்? யூடியூப் மூலமாக நிறைய செய்தி. அது இந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய கொரோனா காலத்தில் யாரும் எங்கும் போக முடியல. ஆனாலும் அவர்கள் இலக்கிய தொடர்போடு இருக்கிறாங்க, தொழில் தொடர்போடு இருக்கிறாங்க, வணிக தொடர்போடு இருக்கிறாங்க, ஆன்மீக தொடர்போடு இருக்கிறாங்க. அவ்வளவுக்கும் காரணம் என்ன? அந்த ஜூம் மீட்டிங் ஒன்று கண்டுபிடித்தது. அது எதனுடைய விளைவு? அந்த யூடியூபினுடைய விளைவு. இவ்வளவு நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் இந்த கூகுள் கேட்டதை தருதுங்க. நீ என்ன கேட்குறீங்களோ தருது. உணவு கேட்குறான். உணவுங்கிறதுக்கு என்ன, உணவு என்றால் என்ன ஒரு கேள்வி கூகுள்கிட்ட கேட்குறா. வண்டியாக கொட்டுது. உணவுனா சைவ உணவுன்னா அசைவ உணவுன்னா கண்டதன். ஆங்கிலத்தில் அதே போல் ஸ்பெல்லிங் ஏதோ கோளாறு ஏற்பட்டுச்சு சொல்கிறோம். 10 நூலாசிரியர் எனக்கு தேவையில்லை, உடனே எனக்கு வேணும். நூலை புரட்ட முடியல, ஒரே ஒரு கேள்வி, 10 நூலாசிரியர் யாரு? அடுத்த நொடி காட்டுகிறது. ஆக எதை கேட்டாலும் தருவதற்கு அது உதவுதுங்கல நிறைய சொல்கிறோம். அதுபோல் பழைய பதிவு என்பதே வருங்கால தேவைக்காக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவுபடுத்தி, இந்த இளைஞர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருவிகள் அத்தனையும் நல்ல விஷயம்தான், கண்டுபிடிப்பு அத்தனையும் உயர்ந்தது தான். ஆனால் அவர்களுடைய சிந்தனை மாற்றாக இதில் பொழுதுபோக்கிற்காகவும் விளையாட்டிற்கும் போகாமல் இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த நாடு, இந்திய நாடு மிக விரைவில் வல்லரசாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவது போல, உறக்கத்தில் வருவது கனவல்ல, உறங்காமல் இருக்க செய்வது கனவுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இளைஞர்களை உறங்காமல் இருக்க செய்வதற்கு இந்த ஆழமான அறிவியல் சிந்தனைகள் வேண்டும் என்ற பதிவினை சொல்லி, கண்டுபிடிப்புகளுடைய நோக்கம் உயர்ந்தது. எதுவாக இருந்தாலும் ஒரு செயல் என்று சொன்னால் அந்த செயலுக்குரிய நோக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த நோக்கம் என்ன? அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய நோக்கம் என்ன? மிக உயர்ந்த நோக்கம். ஆனால் அது திசை மாறி போய்விட்டது. 2 பக்கமும் தீட்டப்பட்டு கூர்மையான கத்தியினுடைய நோக்கம் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள், மாம்பழம் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய குறுக்கு புத்தியின் காரணமாக கொலைக்கும் தற்கொலைக்கும் பயன்படுத்தி கொண்டு கருவி கண்டுபிடித்ததே மோசம் என்று சொல்லுவது போல செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை நினைவுபடுத்தி, சுருக்கமாக அத்தனைக்கு விடையாக ஒரே ஒரு தொடர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் ஒன்றும் இல்லை, பிறர் மூலமாக இல்லை. பார்க்கின்ற பார்வை, செய்கின்ற செயல், அதை பயன்படுத்துகின்ற நோக்கம், இவற்றின் காரணமாக அது உயர்த்தப்பட்டதாக இருக்கிறதே தவிர வேறொன்றுமில்லை. அதனால முதல்ல சொன்னது போல இது ஒரு மிகப்பெரிய எண்ணற்ற நன்மைகளை உள்ளடக்கிய ஒன்று. அதனால இந்த முதல்ல சொன்னது போல அவர்கள் குற்றச்சாட்டில் சொன்னது போல மிக அருமையான குற்றச்சாட்டாக ஆணித்தரமாக சொல்லுகின்ற பொழுது அவர் நம்முடைய என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த அறிவியலுடைய வளர்ச்சி என்பது குற்றமுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குற்றமுடையதெல்லாம் இல்லை என்பதை நிலைநாட்டுவதோடு அதன் மூலமாக மக்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, பார்வை யாருக்கு போகிறது, செயல்பாடு யாருக்கு போகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்குகின்ற பொழுது இந்த எண்ணற்ற நன்மைகளே மிகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் சொல்லியது போல இந்த குற்றம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். இதற்கு உதவியாக இருந்த கொங்கு பண்பலை சமுதாய வானொலி நிலையத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி, உடன்
வழக்கிலே கலந்து கொண்டு நல்ல கருத்துக்கள் எல்லாம், இலக்கிய கருத்துக்களை எல்லாம், சமுதாய கருத்துக்களை எல்லாம் பதிய வைத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய, வழக்கை தொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சோ சந்திரசேகரன் அவர்களுக்கும், மருத்துவர் மரியாதைக்குரிய பெரியவர் புலவர் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை அறிவியல் கண்டுபிடிப்புகளால் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது குற்றம் என்ற தலைப்பில் அமைந்த வழக்காடு மன்றத்தை கேட்டு ரசித்தீர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு சுவையானதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.